வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய உடலுக்கு தேவையான பல சத்துக்களை எளிதாகவும் சுவையாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க செவ்வாழை. இதை நம்ம ரெட் பனானான்னு சொல்லுவோம். பலரும் சாதாரண வாழைப்பழத்தை சாப்பிட்றாங்க. ஆனால் செவ்வாழை பழத்தில் இருக்கும் மருத்துவ குணங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. உடல் பலம் அதிகரிக்க, நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பட, கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்க, சருமத்தை பாதுகாக்க அப்படின்னு ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது. இன்னைக்கு வீடியோல தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய 10 அற்புதமான மாற்றங்கள், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதாவது கவனமா எடுக்க வேண்டும் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சத்துக்களை பார்த்துடலாம். செவ்வாழை பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம், மெக்னீசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இயற்கை சர்க்கரை இது எல்லாமே அதிகமாக காணப்படுது. இதனால உடலுக்கு உடனடி ஆற்றலும் நீண்ட கால ஆரோக்கியமும் கிடைக்கும். செவ்வாழை பழத்தை தினமும் சாப்பிடுவதால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் பார்க்கலாம். அதுல முதலாவது அதிசயம், உடலுக்கு உடனடியா சக்தி கிடைக்கும். சோர்வா இருக்கிறீர்களா, அதிக வேலை செய்து களைப்பா இருக்கிறீர்களா, ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டா உடலுக்கு உடனடியா சக்தி கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய இயற்கை கார்போஹைட்ரேட்டுகள் உடலால விரிவாக உறிஞ்சப்பட்டு சக்தியாக மாறுது. இதனால தொழிலாளர்கள், விவசாயிகள். இரண்டாவது அதிசயம், ஆண்களுக்கு உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழம் பாரம்பரியமாகவே உடல் பலம் தரக்கூடிய ஒரு பழமாக கருதப்படுது. இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், விட்டமின் B6, மெக்னீசியம் தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால உடல் சோர்வு குறைந்து சுறுசுறுப்பை அதிகரிக்கலாம். அடுத்து மூன்றாவது அதிசயம், கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. செவ்வாழை பழத்துல விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இரவு பார்வையை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. கண் உலர்வை குறைக்கிறதுக்கும் இது உதவுது. முக்கியமாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு இதை சாப்பிடுவது ரொம்பவுமே ஆரோக்கியமானது, சிறப்பான ஒரு பழம். அடுத்து நான்காவது அதிசயம், நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. நம்ம நோயில இருந்து பாதுகாக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே முக்கியம். செவ்வாழையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலின் பாதுகாப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. இதனால சளி, இருமல், சிறிய வரக்கூடிய சிறிய தொற்றுகள் இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு பயன்படுது. முக்கியமா வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து ஐந்தாவது அதிசயம், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. மலச்சிக்கலால அவதிப்பட்டு இருக்கவங்களுக்கு செவ்வாழை பழம் ஒரு நல்ல தேர்வா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடலோட இயக்கத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. காலை இல்லைன்னா மாலை நேரத்துல செவ்வாழை பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது செரிமானம் மேம்பட ஆரம்பிக்கும். முக்கியமா வயதானவர்கள், 60 வயதை கடந்தவர்களுக்கு எதை சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க செவ்வாழையை தினமும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி எடுத்துட்டு வரும் பொழுது அவங்களுடைய குடல் இயக்கம் சீராக இயங்கி செரிமானம் மேம்படும். ஸோ மலச்சிக்கல் தீரும். மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வா செவ்வாழை இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு மாத்திரை, மலச்சிக்கல் போகிறதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு செவ்வாழை பழம் கொடுத்தாவே போதும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய மலத்தை இலக்கி வெளியில அடுத்து ஆறாவது அதிசயம், இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. இதய நோய்கள் இன்று அதிகரித்து வருகிறது. பல மரணங்களுக்கு காரணமா கூட இதய நோய்கள் இருக்குது. செவ்வாழையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இதயத்தோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கும் உதவுது. உப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பொட்டாசியம் மிகவும் அவசியமான ஒன்று. ஸோ செவ்வாழையில் பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குது. ஸோ செவ்வாழையை எடுத்துக்கிடலாம்.
அடுத்து 7வது அதிசயம், இரத்த சோகையை தடுக்கிறதுக்கு செவ்வாழை உதவுது. செவ்வாழை பழத்துல இரும்புச்சத்து மற்றும் விட்டமின்கள் அதிகமாவே இருக்குது. இதனால இரத்த அணுக்களுடைய உருவாகிறதுக்கு இது உதவுது. உடல்ல ஏற்படக்கூடிய சோர்வை குறைக்கிறதுக்கு, தலை சுற்றுதல் குறையறதுக்கு உதவுது. உடல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறதுக்கு செவ்வாழை பயன்படுது. முக்கியமா பெண்களுக்கு இந்த செவ்வாழை பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு தான் இரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா நிறைய வரும். அதுவும் குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த இரத்த சோகையினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இயற்கையான உணவு அப்படின்னா செவ்வாழை எடுக்கும் பொழுது இரத்த சோகை குணமாக்கப்படும், வராமலும் தடுக்கப்படும். அடுத்து 8வது அதிசயம், சர்மத்தை அழகா வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால சருமம் பளபளப்பா இருக்கும், இளமையான ஒரு தோற்றம் ஏற்படும். சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு பயன்படுது. அதாவது வயது அதிகரிக்க முகங்கள்ல சுருக்கங்கள், கரும்புள்ளிகள், முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வா டல்லாலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வரவிடாம தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு நல்ல பலனையும் அவங்களுடைய சர்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கும் செவ்வாழை பழம் பயன்படுது. அடுத்து 9வது அதிசயம், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. இன்றைய வாழ்க்கையில மன அழுத்தம் இல்லாத நபரே கிடையாது. அது சிறு குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே மன அழுத்தம் அதிகமாவே இருக்குது. யாரை கேட்டாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மன அழுத்தம் அதிகமாயிட்டு இருக்குது. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6, மெக்னீஷியம் மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறது. இதனால மனசு அமைதியாகவும் நல்ல ஒரு தூக்கத்தையும் கொடுக்கறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. ஸோ உங்களுடைய மனசு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ஃப்ரீயாக ஆகணும் அப்படின்னா டெய்லி ஒரு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறீங்க, மைண்டு ரொம்பவுமே காம் ஆகும். அடுத்து 10வது அதிசயம் என்னன்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது எலும்பு சார்ந்த நோய்கள், எலும்பு பலவீனம் இதெல்லாம் ஏற்படலாம். இதனால மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, தோள்பட்ட வலி இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆனால் செவ்வாழை பழத்தை எடுக்கும் பொழுது செவ்வாழை பழத்தில் மெக்னீஷியம், பொட்டாசியம் இது அதிகமாக இருக்குது. இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆதரிக்கிறது. ஸோ தினசரி நீங்கள் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த செவ்வாழை பழத்தை யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். வளரும் குழந்தைகள் கண்டிப்பாக இந்த செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், உடல் உழைப்பு அதிகம் செய்கிறவர்கள், விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே செவ்வாழை பழத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். யாரெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் அளவாக எடுத்துக்கிறனும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு தான் சாப்பிடணும். அதிக அளவு பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும், இல்லைனா கவனமாக எடுக்க. ஸோ செவ்வாழை பழத்தை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முறை 1, காலை உணவுக்கு பிறகு ஒரு பழம் சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிடலாம். இல்லை பாலுடன் சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா நட்ஸ் கூட சேர்த்து சாப்பிடலாம், இல்லை ஸ்மூத்தி மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடலான்னா, பொதுவாக பெரியவர்கள் 1 முதல் 2 பழங்கள் சாப்பிடலாம். குழந்தைகள் 1 பழம் மட்டும் போதும். அதிகமாக சாப்பிட வேண்டியது அவசியமே கிடையாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். செவ்வாழையை பற்றிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். செவ்வாழை தென்னிந்தியாவில் அதிகமாக பயிரிடக்கூடிய ஒரு பயிர் வகை. இது சாதாரண வாழைப்பழத்தை விட அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்குது. பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் இந்த செவ்வாழையை பயன்படுத்திட்டு வர்றாங்க பல ஆண்டுகளாக. இயற்கையான சக்தி ஒரு உணவா செவ்வாழை கருதப்படுது. ஸோ இது ஆண்கள் பெண்களுக்கு தேவையான ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கும் செவ்வாழை பழம் பயன்படுது. ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் செவ்வாழை பழம் பயன்படுது. அதனால ஆண்கள் பெண்கள் இருவருமே செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம்.
தொடர்ந்து 48 நாட்கள் ஆண்கள் பெண்கள் செவ்வாழைப்பழத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தா அவங்களுடைய ஸ்டாமினா பவர் அதிகரிக்கும். அது இனப்பெருக்க அந்த தன்மை கூட செய்யும். முக்கியமா குழந்தை இல்லாத தம்பதிகள் இதை நண்பர்களே, தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுவது உங்க உடலுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்கக்கூடும். அதனால தினமும் ஒரு செவ்வாழை பழத்தை உங்க உணவுல எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.